விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனின் கொம்பு சீவி படம் எப்படி இருக்கு? இதோ முழு விமர்சனம். இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்திருக்கும் படம் கொம்பு சீவி. நாட்டாமை படத்தில் டீச்சராக நடித்த நடிகை ராணியின் மகள் தார்னிகா இந்த படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ளார். மேலும் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிகர் சரத்குமார் நடித்திருக்கிறார். ஊரில் ஒரு பெரிய மனிதராக சரத்குமார் இருக்கிறார். ஆனால் பெயருக்குத்தான் அவர் பெரிய மனுஷன். ஆனால் கஞ்சா கடத்துவது, மீன் கடத்துவது என பல வேலைகளை செய்கிறார். கெட்ட வேலைகளை செய்தாலும் ஊர் மக்களுக்கு பல நன்மைகளை செய்கிறார். ஒரு நாள் சரத்குமார் வில்லன் ஒருவனிடம் வசமாக மாட்டிக்கொள்கிறார். அந்த ஆபத்தான நேரத்தில் சண்முக பாண்டியன் சரத்குமாரின் உயிரை காப்பாற்றுகிறார். அதன் பிறகு சண்முக பாண்டியனின் நடவடிக்கைகள் பிடித்து போனதால் சரத்குமார் அவர் மீது மிகுந்த பாசம் வைக்கிறார். இந்த நேரத்தில் தான் காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணை உடைந்து வெள்ளம் ஊருக்குள் வந்து விடுகின்றது. அதில் பல கிராமங்கள் அடித்துச் செல்லப்படுகின்றது. இந்த வெள்ளத்தில் வீடு வாசல் எல்லாம் இழந்த கிராம மக்களுக்கு உதவுவதற்காக சரத்குமார் கஞ்சாவை பயிரிடுகிறார். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து ஊர் மக்களுக்கு பல உதவிகளை அவர் செய்து வருகிறார். ஆனால் கிராமத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதால் பெரிய அளவிற்கு கஞ்சா விற்பனை செய்ய டீல் ஒன்று வருகின்றது. 5 கோடி ரூபாய் டீலை முடித்தால் பல கிராமங்கள் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரலாம் என சரத்குமார் நினைக்கிறார். அதனால் சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் ஒரு லாரியில் கஞ்சாவை கடத்தி கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அந்த கஞ்சாவை விற்பனை செய்தார்களா இல்லை போலீசில் சிக்கினார்களா என்பதுதான் கொம்பு சீவி படத்தின் கதை. இந்த படத்தில் அலட்டிக் கொள்ளாமல் சரத்குமார் ஜாலியாக நாட்டாமையாக நடித்திருக்கிறார். டியூட் படத்தில் எப்படி ஒரு கேரக்டரில் ஜாலியாக நடித்தாரோ அதே போல் சரத்குமார் இதிலும் நடித்திருக்கிறார். கொம்பு சீவி படத்தை இயக்கியுள்ள பொன்ராம் ஏற்கனவே சிவகார்த்திகேயன் சத்யராஜை வைத்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற படத்தை எடுத்திருக்கிறார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதே போல் இப்போது சரத்குமார் சண்முக பாண்டியனை வைத்து கொம்பு சீவி படத்தை எடுத்திருக்கிறார். இதிலும் சரத்குமார் ஜாலியாக நடித்து நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். கொம்பு சீவி படத்தில் சண்முக பாண்டியனின் அதிரி புதிரி சண்டை காட்சிகளில் தியேட்டரில் கைத்தட்டல் பறக்கிறது. தனது அப்பாவை போலவே பல இடங்களில் சண்டை காட்சிகளில் அவர் செய்திருந்தாலும் நடிப்பில் இன்னும் சண்முக பாண்டியன் LKG மாணவனாகவே இருக்கிறார். இன்னும் நடிப்பில் அவர் மெருகேற வேண்டும். வெறும் சண்டை டான்ஸ் மட்டும் தெரிந்தால் மட்டும் போதாது. நடிப்புக்கான முயற்சிகளை சண்முக பாண்டியன் செய்ய வேண்டும். படத்தில் பல இடங்களில் லாஜிக் மீறல் இருந்தாலும் திரைக்கதையில் படம் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் செல்வதால் படம் எந்த இடத்திலும் போர் அடிக்காமல் செல்கிறது. மற்றபடி கொம்பு சீவி படம் ஜாலியாக குடும்பத்தோடு அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் என்றுதான் படம் பார்த்த பலரும் கூறுகின்றனர். ரஜினி, விஜய், தனுஷ் உட்பட பல நட்சத்திர ஹீரோக்கள் நடிக்க வந்த ஆரம்பத்தில் சுமாரான நடிப்பை வெளிப்படுத்தி கடும் விமர்சனத்தில் சிக்கியவர்கள்தான். அதுபோல சண்முக பாண்டியனும் இன்னும் கூடுதல் முயற்சி எடுத்து நடித்தால் தனது அப்பா கேப்டனை போலவே அவரும் தமிழ் சினிமாவில் ஜெயிக்க முடியும்.